Good morning students, I am MRK. Today 10th Max, okay, chapter 1 Relations and Functions, exercise 1.5 la composite function உடைய sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8th sumல second Roman letter, very important sum. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, திருப்பி எழுதி பார்த்துக்கோ. ஓகே குட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி கிவன் ரைட் பண்ணிடு. ஓகே குட். எப்போயுமே கிவனை வந்து என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடணும். ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இதை ஆன்சர் சீட்டுக்கு கொண்டு வரையில் நம்ம எழுதி தான் ஆகண்டா தம்பி. அதனால் கிவன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடு கிவன். ஓகே குட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. ரைட். 2 g of x அப்படின்னு சொல்லிட்டு 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட்டு. h of x ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து x + 4ன்னு கொடுத்துருக்கு. ஓகே குட். ரைட். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு, அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். எஃப் இருக்கட்டும் எழுதிக்கிறோம், ரைட் பண்ணிக்கிறணும். g of x அப்படின்னு எழுதணும். அப்போ எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, 2xன்னு இருக்குது. அதை அப்படி எழுதிக்க ப்ராக்கெட்டில் 2x. இப்போ நீ நேம் பண்ணல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்க நினச்சிக்கிறோம் மைண்டில். எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது பாரு, இந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள அப்படியே ரீப்ளேஸ் பண்ணு. மேலே உள்ள ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல உள்ள எக்ஸை எடுத்துகிட்டு இந்த 2xை கொண்டு இங்கே போடுறேன். இப்போ பாரு எழுதுகிறேன், ப்ராக்கெட் போட்டு 2xன்னு எழுதி மேலே ஸ்கொயர் போட்டேன். ஓகேயா. இப்போ இதை ரைட் பண்ணையில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு ஆயிரும். ஓகேயா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். இதுதான் 1. ஓகே ஸ்டூடெண்ட், ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது. இப்போ மொத்தமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஓகே ஸ்டூடெண்ட், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் பண்ணி எழுதிக்கோ. ரைட்டு. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, வாட் இஸ் கிவன் x + 4ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இந்த இருக்குடா தம்பி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இந்த மேலே இருக்குது பாரு, அது இதில் உள்ள இந்த எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 4ன்னு எழுதி x + 4ன்னு எழுதி மேலே ஸ்கொயர் போடணும். ஓகேயா. இந்த x + 4 இருக்கு ப்ராக்கெட்டில் உள்ளது, இது இங்கே எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 1 அப்படின்ற நேம் கொடுக்கணும் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோ. இது 1. சரி குட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வா. ரைட் ஹேண்ட் சைடு வரையில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்போ ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, x + 4ன்னு கொடுத்துருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 2xன்னு இருக்குது. அப்போ 2 எழுதிட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் உள்ள கொண்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இப்படி போட்டு தான் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட்டு மொத்தமாக எழுதுகிறேன், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். எஃப் இருக்கட்டும், ரைட் சைடில் உள்ள ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்சோட எக்ஸை சேர்த்தாச்சு. இப்போ எஃப் இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. அதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா 2 × x + 4 அப்படின்னு இருக்குது. வெரி குட். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இதுதான் இருக்குது. இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை அப்படியே எழுதணும். எழுதுகிறேன் பார், 2 × x + 4 அப்படின்னு எழுதி இந்த ப்ராக்கெட்டில் அப்படியே எழுதிட்டேன் பார். அந்த எக்ஸுக்கு பதிலாக எழுதிட்டு மேலே தான் என்ன போட்டுக்கிறேன்னு ஸ்கொயர் போட்டுக்கிறேன், அதை மறந்துடாது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்து இது அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா x + 4 மொத்தமாக ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். வேறு ஒன்றும் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுமே ஒன்றா இருக்கனால இதோட நேம் பண்ணி நிறுத்திக்கலாம். என்ன வந்துடும், செகண்ட். அப்போ இங்கே எழுதையில் ஃப்ரம் 1 and 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், LHS = RHS. ஓகே. அடுத்து காம்போசிட் ஃபங்க்ஷனில் உள்ள அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எழுதித்தாங்கணும் அப்படின்றனால ஃபீல் பண்ணுவாங்க சில பேர், எழுதிடு. ஓகே குட். ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சா 1 2? ஓகே குட். தேங்க்யூ.